அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிலே யாராவது குடும்பத்திலே மூத்த மகனாக இருக்கிறோமா? அப்படி என்றால் இந்த பதிவு நமக்குத்தான். யாரெல்லாம் குடும்பத்திலே மூத்த மகனாக பிறந்திருக்கிறோமோ அந்த மூத்த மகனை, மூத்தவரை, இருக்கக்கூடிய அவர்களுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தந்தையினுடைய அந்தஸ்தில் அந்த மூத்த மகன் இருக்கிறார். மூத்த மகன் தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அவர் சரியான ரீதியிலே குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று பல ரீதியிலே முயற்சி செய்து கொண்டே இருப்பார். இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள், அவர்களுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அவர்களை கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நம்மிலே யாரெல்லாம் நமக்கு முந்தியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும். நம்மிலே யாரெல்லாம் வயதிலே குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பாசமும் அன்பும் செலுத்த வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்